நம்ம எல்லாருமே விரும்பி குடிக்கிற ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் வீட்டிலையே இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையாலேயே எசன்ஸ் எடுத்து அதை பாலில் கலந்து குடிச்சு பார்க்கும்போது இருக்க ஃபீலே வேறு தாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது இது இதழ் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம் தனியாக. எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா 2 தடவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா சூடாக காய்ச்சி ஊற்றிக்க போகிறேன். பன்னீர் ரோஸ் எல்லாமே தண்ணீரை நல்லா முழுகிற அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். காலையில் திறந்து பார்க்கும்போது அந்த ரோஸில் இருக்க கலர்ஸும் ஃப்ளேவர்ஸும் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த ரோஜா பூவை நீங்கள் குளியல் பொடி அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடித்து வச்ச தண்ணியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பீட்ரூட் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க கொதிக்க கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எதுக்கு புழியிறோம்னா இந்த சுகர் போட்டிருக்கிறதுனால இது கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக லெமன் புழிஞ்சு விட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா காய்ச்சி கம்பி பதம் வந்தோடனே எடுத்து ஆற வச்சிங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இதை 1 கிளாஸ் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கலந்து குடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.